வணக்கம் மக்களே! இன்னைக்கான ஸ்டாக் அப்டேட்ஸ் பார்த்துரலாம். முதலாவதா நிஃப்டி இன்னைக்கு 112 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 22,509க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு 341 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போய் 74,169க்கு க்ளோஸ் வச்சிருக்கு. குறிப்பா இன்னைக்கு பேங்க் இண்டெக்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க. இதுவும் சென்செக்ஸ் உயர்றதுக்கு ஒரு நல்ல காரணமா இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. ஆட்டோ செக்டார்ல இருக்க சில ஸ்டாக்ஸும் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க. ஸோ இந்த இயர் தான் இருக்கிறதுலயே வொர்ஸ்ட் எவர் செல் ஆஃப் நடந்திருக்க இயர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்த நிதியாண்டுல தான் அதிகப்படியான செல்லிங்க குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா 1.5 லேக் crore வொர்த் ஆஃப் ஈக்விட்டீஸ செல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அ 22ல இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, 1.4 லேக் crore தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இத விட குறைவு. ஸோ இதுதான் இருக்கிறதுலயே அதிகபட்சமான செல்லிங்க பார்த்திருக்கு இந்த இயர் தான். ஸோ இதனால தான் நிஃப்டி இந்த அளவுக்கு நல்ல டவுன்ஃபால குடுத்திருக்கு. எப்படி இவ்ளோ செல்லிங் இருந்தாலும், ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 4.7 லேக் crores இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருக்காங்க. ரீட்டெய்லர்ஸோட பார்ட்டிசிபேஷனும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நிஃப்டி ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்கிறதுனால, ஸோ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால புதிதா தொறக்கிற டீமேட் அக்கவுண்ட்ஸோட எண்ணிக்கை நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ இந்தியால ஓவராலா பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்ல 2.3 மில்லியனா குறைஞ்சிருக்கு. மே 2023லிருந்து இதுதான் லோவஸ்ட்டா இருக்கு. நியூ டீமேட் அக்கவுண்ட் ஓப்பனிங்ல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன்ஸ் நெறைய போட்டிருக்காங்க. ஸோ எஃப்என்ஓஸ்லயும் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டும் கரெக்ட் ஆயிட்டு இருக்கனால இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அடுத்ததா ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ், வருண் பிவரேஜஸ் இங்கிருந்து 38% வரைக்கும் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கு. மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் கேம்ப கோலா காம்படிஷன் குடுத்தாலும், பெப்சியும், கொக்கோ கோலாவும் தான் அவங்களோட டாமினன்ஸ மார்க்கெட்ல பதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி கூடுதலா 2000 crore கேபெக்ஸ இன்னமும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அ இத ஆஃப்ரிக்காலயும் இவங்களோட பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் காரணமா வச்சு ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ் இவங்களுக்கு டார்கெட்டா 675 குடுத்திருக்காங்க. அடுத்ததா ஐஆர்எஃப்சி போர்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேருக்கு 0.8 டிவிடெண்டா குடுக்குறாங்க. 80 பைஸ் பெர் ஷேர் இன்டரிம் டிவிடெண்டா குடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 21 அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்ததா டாடா மோட்டார் ஷேர் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2000 crore நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ண போறாங்க. இது மூலமா அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி இத கம்பெனியோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருந்தது. இது காரணமா டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 2, 3 ட்ரேடிங் செஷன்ஸா டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே டாடா மோட்டார்ஸ்ல நல்ல பிரைஸ் டிப்ப நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். உடனே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கலனாலும் கொஞ்சம் கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா டாடா மோட்டார்ஸ்ல ஒரு நல்ல ரேலிய பொறுமையா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, டாடா மோட்டார்ஸ் நல்ல ரேலிய குடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 6% வரைக்கும் ஏறி இருந்தாலும் முடியும்போது ஒரு 0.8% பாசிட்டிவ்ல தான் முடிச்சிருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க்
இந்த IndusInd பேங்கோட ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட CAR 16.46%, LCR வந்து 113% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இவங்களோட நிதி நிலை ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் இவங்க யாருமே வந்து பேனிக் ஆக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்க போட்டிருந்த FDs எல்லாம் கூட எடுத்துட்டு இருந்தாங்க இந்த பேங்க்ல இருந்து. ஸோ இது வந்து அவசியம் இல்லை. இந்த பேங்கோட நிதிநிலை வந்து நல்லா தான் இருக்குன்னு ரிசர்வ் பேங்க் சொன்னதுனால இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா இந்த ஷேருக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த ஷேர் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்கு. தொடர்ந்து வந்து நான் இந்த ஷேர் வந்து நல்ல அக்யூமுலேஷன்ஸ் ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுவேன். அடுத்ததா டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவங்களோட MD GV பிரசாத் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியா வந்து எந்த ஒரு மெர்ஜரோ அக்விசிஷனோ பெரிய இந்தியன் பார்மாசூட்டிக்கல் மார்க்கெட்ல வந்து நிகழற்கு கூடிய விரைவில் எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் வந்து இதுக்கு அவங்க உடனடியா எந்த மெர்ஜரும் வந்து இல்ல எந்த ஒரு அக்யூசிஷனும் புதுசா பண்ண போறதில்லைன்னும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை முழுமையா வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார்ல தான் வந்து போட போறாங்கன்னும் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்றதுக்கு தான் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து நல்ல பிராண்டட் ஜென்ரிக் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர் ஹெல்த் செக்டார் இதுல தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்க போறதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா வந்து மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு டாக்டர் ரெட்டி 3.5% கிட்ட வந்து ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. டாக்டர் ரெட்டி ரொம்ப நாளா வந்து ஒரு டவுன் அண்ட் கன்சால்டேஷன் ஃபேஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இது ஒரு 3% கிட்ட வந்து ரேலி ஆனது ஒரு நல்ல நியூஸா பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஷியல்ஸ் என்னதான் வந்து நிஃப்டி இவ்வளோ கரெக்ட் ஆயிருந்தாலும் இந்த பஜாஜ் ஃபினான்ஷியல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு கரெக்ஷனை கொடுக்கல. இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்காங்க. இப்பயும் நல்ல பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னமும் நல்லா இருக்குங்கிற காரணத்துக்காக இந்த ஷேருக்கு வந்து 9300 வந்து மோர்கன் ஸ்டான்லி டார்கெட்டாக கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்களோட கரண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நல்ல இந்த ஸ்டாக் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஸ்டாக்குக்கு வந்து டார்கெட்டையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 9300 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காரு ஃபியூச்சர்ல. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு பங்குச்சந்தை முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி மக்களே.